பிரச்சனையா இருக்கட்டும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறோம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா என்ன, அது ரூட் காஸ் தான் என்ன, என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஹார்மோனல் இம்பேலன்ஸ்குள்ள கொண்டு வரலாம்? பேசிக்காக ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லெத்தார்ஜிக் லைஃபு, மல்டிவிட்டமின் டெஃபிஷியன்சி. எங்கள் மதர் தான் அடிக்கடி சொன்னேன், சும்மா 10 மாதம் தூக்கி சுமந்தோம் அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைடா சொல்லுவாங்க. அது 10 மாதம் சுமக்கிறது சாதாரண விஷயம். அப்படி ஒரு நாங்கள் ஒன்று வெயிட் தூக்குற மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது. இந்த எக்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணுற ஒரு மெத்தட் அப்படின்னு ஒரு விஷயம், அதாவது கருமுட்டைகளை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது. பட் அது வந்துட்டு இது நெசசரி சார்? 30 வயசுக்கு மேலே ஒருத்தர் கருத்தரிக்கிறதுன்ற அவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கா? ஏங்க நான் 52 வயசில் ஒரு பீரியட் நின்னவங்களாம் மறுபடியும் வர வச்சு கன்சீவ் பண்ணிக்கிறோம். இது வந்துட்டு பொதுவாக பெண்களுக்கு தான் வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதே மாதிரி ஆண்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள், இன்ஃபர்டைல்ன்ற விஷயம் வந்துட்டு நிறைய இருக்குதான். ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்னால ஆண்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும், அதெல்லாம் எப்படி சரி செய்யணும்? போத் ஆர் சேம். அதாவது டயட் ரெஜிமெண்ட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரி தான். இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஆனால் இப்போ ஜென்ஸுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலை ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணுறதுன்றதே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதையும் மக்களுடைய ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணி இன்டிகிரேட்டட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு முறையை கொண்டு வந்து இன்றைக்கி பேஷண்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கிட்டத்தட்ட 7 பிரான்ச்சுக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்கவங்க ஒரு யாரும் இல்லை, ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், சரண் சார் அவர்களை மீட் பண்ணியிருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். அப்போ வந்துட்டு நிறைய 9 குழந்தை, 11 குழந்தை அந்த மாதிரி பிறந்த காலங்கள்லாம் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுன்றதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுது சார்? இந்த இன்ஃபர்டிலிட்டி எதெல்லாம் உண்டாக்குது? நீங்கள் பேசிக்காக டயட் அண்ட் ரெஜிமெண்ட், நம்ம உணவு எடுத்துக்கிற விதம். இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு உள்ளே போங்க, ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க, ஒரு பேக்கெட்டாக பாருங்கள், எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ். டெஃபினெட்லி எஸ். ஒரு பொருள் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் அங்கே உள்ளே இல்லை. ஸோ இதை கொஞ்சம் மாற்றணும். இயற்கையாக விளைவித்த பொருட்கள் நிறைய கிடைக்குது, அது எங்கேன்னு தொலாகணும், கிடைக்கணும். நம்ம வீட்டில் குக் பண்ண ஆரம்பிக்கணும். அதுவே மிகப்பெரிய தப்பாக எல்லாம் இப்போ அடி ஸ்விக்கி அடி இது வந்துடுது. ஸோ அதுதான் 2வது மிகப்பெரிய தப்பு. அப்புறம் ஹெல்தி, நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நம்ம கார் என்ன வாங்கலாம், வீடு எவ்வளோ பெருசாக கட்டலாம், அதுக்கு என்ன டிசைன் எல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் அதுக்கு இருக்கிறதுக்கு நாம் இருக்கணுமே. ஸோ அது யோசிக்கிறதே இல்லை. ஸோ அப்போ பாடிக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மருத்துவனுக்கு கொடுப்பதே வாணிகனுக்கு கொடுன்னு சொல்லு. ஸோ இட் மீன்ஸ் நல்லா ஃபுட் எடுத்துக்கோ, நல்லா உன்னை ஹெல்த்தியாக வச்சுக்கோன்னு அர்த்தம். ஸோ ஹெல்தி இல்லாத இடத்துல அப்போ நம்ம டாக்டரோட அட்டென்ஷன் தேவைப்படுது. ஸோ நீங்கள் டாக்டர் பின்னாடி யார் என்ன எதுன்னே தெரியாமல் போயிட்டே இருக்கிறோம். ஸோ இதுதான், இதையெல்லாம் மாற்றினா தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹெல்தி லைஃப்குள்ளே வந்துடலாம். அதே மாதிரி இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம், இது ஒரு கான்செப்டே இல்லையே, இப்படி நான் கேள்வியப்பட்டது இல்லைங்கிறத விட, இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஒரு 2 பேர் கன்சீவ் ஆகிறீங்களா, முதல்ல போய் பிளட் டெஸ்ட் எடுத்து யூட்ரின் ஸ்கேன் பாருங்கள், உங்களோட ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு 2 பேர்த்து ஜென்ஸ் அந்த கவுண்ட் பாருங்கள். எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் தென் யூ கேன் கோ ஃபார் அ கன்செப்ஷன். இல்லைன்னா இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிவிட்டு தென் அப்போ என்னென்னா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நீங்களே கால்சியம் கம்மியாக இருக்கீங்க, விட்டமின் டி இருக்கேன், உங்களுக்கு வர குழந்தை எப்படி இருக்கும்? டெஃபிஷியன்சி. இப்போ 1 வயசு குழந்தைக்கு இன்சுலின் போட வேண்டிய டிபெண்டாக இருக்காங்க, டைப் 1 டயபெட்டிஸ் ஏன் வருது? ஸோ இதெல்லாம் நம்ம யோசித்தோம்னா எதையுமே இது இல்லாமல் நம்ம வாழ்க்கை வாழ முடியும். ஸோ உணவில் கரெக்டாக எடுத்துக்கிறது. அப்புறம் நிறையா பெரிய ரிச் பீப்புள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அவங்க வீட்டில் போனால் இல்லை நான் கருப்பு கவுனி தான் சாப்பிட்றேன், அது மாதிரி நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்தால் கூட இதை இன்னியும் டெப்த்தாக மக்கள் எடுத்துக்கணும். எல்லாமே இப்போ ஃபுட்டு செய்கிற பழக்கமே நிறைய பேர் தெரியாது. இதெல்லாம் பண்ண தான் இது சரியாகும். இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு, இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் கிளென்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஒன்று கொடுப்போம் பிஃபோர் கன்சீவ். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி எடுத்துக்கிட்டீங்க, அவ்வளோ கிளியராக இருக்கும். 2வது அவங்களுக்கு என்னென்ன டெஃபிஷியட் இருக்குன்றது பார்த்துருவோம், கால்சியம் அயன் அது இதெல்லாம். இதெல்லாம் சரி பண்ணுற உணவு முறைகள் கொடுத்து சில மருந்துகள் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ தைராய்டு இருந்தால் கண்ட்ரோல் ஆயிரும், நார்மல் ஆயிரும், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் ரைஸ் பண்ணி விட்டுருவோம், கால்சியம் கம்மியாக இருந்தால் ரைஸ் பண்ணி, அப்போ கன்சீவ் ஆனிங்கன்னா அதே மாலிக்யூல் தான் அந்த குழந்தைக்கு போகும். அது அந்த கன்சீவ் ஆகிறதுக்கான அந்த ஃபாலிகுலர் அதில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஜென்ஸுக்கும் பண்ண சொல்லி இது 2ம் சேர்ந்து அதுக்கப்புறம் ஃபாலிகுலர் ஸ்டடி எடுத்து ரப்சர் ஆச்சுன்னா எலிஜிபிள் ஃபார் த ரியல் கன்செப்ஷன். அப்போ போகும்போது குழந்தை ஆரோக்கியம் தான் இருக்கும். இது ஒரு பேசிக் கான்செப்ட். இது எல்லாருமே பண்ணணும்.
அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு நீர்க்கட்டின்றது வந்து ரொம்ப ரேரஸ்ட் கேஸா இருந்தது. பட் இப்போ ஒரு 10க்கு கிட்டத்தட்ட ஒரு 2ல இருந்து 3ல இருந்து கண்டிப்பா ஆமா. நெறைய விகிதம் வந்துட்டு இந்த ஜாஸ்தி பிசிஓஎஸ், பிசிஓடின்றது வந்துருச்சு. ரொம்ப ஃபெமிலியரா வேற ஆயிடுச்சு. கம்யூனி யாரு கேட்டாலும் இல்ல 10ல ஒரு பொண்ணு கண்டிப்பா இருக்குமா இருக்கும். அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸுமே அது நெறைய இடங்கள்ல நார்மலைஸ் ஆமா. பண்றாங்க. அந்த மாரி நெறைய விஷயம் வந்து அப்படிதான். ஃபேட்டி ம். லிவர், பிசிஓடி. கரெக்ட், கரெக்ட். சோ இதெல்லாம் வந்துட்டு ஓகே. இட் இஸ் ஓகே டூ லிவ் வித் இட். அது ஓகேவா? இல்ல இது என்ன ரீசன்ங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. இதுதான் ம். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏன் வருது? நம்மளோட ஓகே. ரொம்ப சென்சிட்டிவான பார்ட் தான் ஓவரீஸ். ஒரு ம். ஜெல் மாரி இருக்கும். இப்ப நம்ம உடம்புல ஒரு பிரஷர் உருவாகும்போது ஃபர்ஸ்ட்டு அங்க தான் போய் அடிக்கும். நம்ம உடம்புல லிம்பாக்டிக் சிஸ்டம் ஒரு சின்ன பிரச்சனைய பண்ணுது. அது ஓகே. அப்நார்மல் ஆகுது அப்படின்னாவே, அது எதனால ஆகுது? லெத்தார்ஜிக்கான லைஃபு, மால் நியூட்ரிஷன் இதனால தான் அந்த லிம்பாக்டிக் சிஸ்டம் வந்து ம். வீக் ஆகுது. அது ஓகே. எங்க போய் பிரஷர் பண்ணும்னா, இப்ப கிட்னி வீக்கா இருந்தா கிட்னில பிரஷர் பண்ணும். ரொம்ப சென்சிட்டிவ் பார்ட் என்ன? உடனே ஓகே. வயித்துல இருக்கிற அந்த ஓவரீஸ். ஓகே. அது ரொம்ப ஒரு ஜெல் மாரி இருக்கும். அங்க போய் பிரஷர் கிரீமா அங்க கொப்பளம் கொப்பளமா வந்துரும். ஆக்சுவலா இப்ப நமக்கு ஒரு கொப்பளம் உடம்புல வருதுல்ல முகத்துல, ம். அதுதானங்க. ஓகே. ஸோ இந்த பிரஷர்னால அது உருவாகுது. அது உருவானதும் இந்த ஃபாலிக்கிள் கருமுட்டை உருவாகிறத தடுத்துருது. ஸோ ஆட்டோமேட்டிக் பீரியட் டிலே ம். அமீனோரியா. அப்ப என்ன பண்றோம்? நம்ம மருந்த குடுத்து அத ஃபோர்ஸ்ஃபுல்லா பீரியட் வர வைக்கிறோம். அது தப்பு தானே! ம். அப்போ நேச்சுரலா அது என்ன வருதோ அத ரிவர்ஸ் பண்ணணும். அப்ப என்னன்னா இந்த லிம்பாக்டிக் சிஸ்டம் இந்த ஹார்மோன ரெடி பண்ணணும். ம். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க ஆக்டிவா இருக்கணும். மல்டி விட்டமின்ஸ் கரெக்ட்டா எடுத்துக்கணும். அதுக்காக உடனே போய் அ அஃபிஷியல் கெமிக்கல் அதிகமா இருக்கிற கரெக்ட். வாங்கிக்க மல்டி கூடாது. விட்டமின் டேப்லெட் உணவுலயே அப்படின்னு எல்லாம் சொல்லிருவாங்க. இருக்குதுன்னு. அது டேப்லெட் அப்பயும் அதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஹைப்பர் விட்டமினோசா அப்படின்னு ஒரு பிரச்சனை. ஓகே. அப்போ சில கேஸ்ல பார்த்தோன்னா கால்சியம் ரைஸ் ஆயிருக்கும், விட்டமின் டி3 என்னன்னு பார்த்தா, சார் நான் விட்டமின்ஸ் மல்டி விட்டமின் எடுத்துட்டு இருக்கிறேன். ம். எதுக்குயா? உணவுங்கும்போது என்ன ஆகும்னா, இஃப் யூ வாண்ட் அயர்ன் அந்த சாப்பிடும்போது அந்த அயர்ன பேலன்ஸ் பண்ணிக்காது. கரெக்ட். தேவையில்லாத ரிஜெக்ட் பண்ணிரும் நம்ம ஓகே. பாடி. ம். ஆனா நீங்க விட்டமின்ஸ் எடுத்துக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு தேவை இருக்கா இல்லையா அத அதிகப்படுத்திட்டே இருக்கும். ஓவர்லோட் பண்ற ஓவர்லோட் மாதிரி பண்றோம். ஆயிடும். ஓகே. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது சைட் எஃபெக்ட் இருக்கும். ம். இப்ப நீங்க ஆர்டிஃபிஷியலா ஒண்ணு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நம்ம உடம்புல 10% அப்சார்ப்ஷன் இருக்குன்னா, மீதிக்கு 70 ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அக்யூமுலேட் ஆகி நாளைக்கு வேற ஏதாவது டிசீஸ் வரும். ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டே இருக்கிறோம். என்ன ஏதுன்னே தெரியறதில்ல. யாராவது சொன்னா நம்பி அப்படியே போக வேண்டியது. அப்படிதான் கரெக்ட். இத ஒருத்தருக்கு மாத்தணும். வொர்க் அவுட் ஆனது இன்னொருத்தருக்கு சில இடங்கள்ல அது வொர்க் அவுட் எல்லா ஆகாது. இடத்துலயுமே அப்படிதாங்க. ஏன்னா ம். உடல் எடை அமைப்பு அப்படிதான். ஒருத்தர் பித்த உடம்பு குடுக்கறத வாத உடம்பு குடுக்க முடியாது. இது தெரிஞ்சு தான் குடுக்கணும். ஓகே. அதே மாரி நோயோட தன்மை, ஏற்பு திறன், ம். அவங்களோட அக்செப்டன்ஸ் எதுனா எந்த மருந்துகள் அக்செப்ட் ஆகாம இருக்காது. ம். பட் என்ன டோஸ் குடுக்கணும்? ஒரு 6 ஓகே. பொட்டன்சி குடுப்போம். ஒரு 30 பொட்டன்சி குடுப்போம். 100% குடுத்தா தான் ஒர்க் ஆகும். ம். நோய் நம்ம குடுக்குற பொட்டன்சி விட தீவிரமா இருந்தது நோய் மருந்து வேலை செய்ய விடாது. இப்ப நோயை விட மருந்து தீவிரமா இருக்கணும். ஓகே. இதெல்லாம் கணிக்கணும். இது ஓகே. எக்ஸ்பெர்டைஸ்னால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண நடக்கும். முடியும். அதே மாரி ரிப்போர்ட்ஸ்ல பொதுவா பார்த்தோம்னா, இந்த HDL அண்ட் LDL இந்த 2 அதாவது கெட்ட கொழுப்பு, நல்ல கொழுப்பு ம். 2மே வந்துட்டு இன்கிரீஸா இருக்கு அப்டின்னா, ம். சரி கெட்ட கொழுப்பு அக்ரிவேட் ஆகுறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நல்ல கொழுப்பும் அதிகமாகுது அப்டின்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே, அப்டின்னா என்ன சார்? HDLனா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். நம்ம ம். உடம்புக்கு தேவை. நம்ம பிரெயின் ஓகே. ஃபங்ஷனுக்கு தேவை. ஓகே. நெறைய பேர் கொலஸ்ட்ரால்னா வெறுக்கிறான். ஐயோ! நான் எண்ணெய் ஆ. போட்டு சாப்பிட மாட்டேன். கரெக்ட். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்லலாம் ஒரு இட்லி இவ்வளோ பெருசு. அப்ப அது பெரிய ம். பாத்திரம். அதில நல்லா ஒரு குழிய போட்டு நல்லா ஒரு கெட்டி சட்னி வச்சு, ம். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊத்திருவாங்க. இத நல்லது. சாப்பிட்டு தான் எந்திரிக்கணுன்னுவாங்க. அந்த இந்த பீரியட் அட்டெண்ட் பண்ணுவாங்கல்ல ம், குழந்தை ம், அந்த ம், ம். ஏஜ் அட்டெண்ட் பண்ணும். அந்த கரெக்ட். டைம்ல அந்த 1 மாசமும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை, அந்த நல்லெண்ணெய். உள்ள நல்லெண்ணெய், அ அதே மாரி இந்த உளுந்து களி, ம். அதில கருப்பட்டி இதெல்லாம் என்ன அயர்ன், கால்சியம், விட்டமின் டி3 எல்லாமே அதில தான் இருக்கு. இதெல்லாம் தான் கரெக்ட். சாப்பிடுங்கன்னு சொல்றோம். ஓகே. அதனால கொலஸ்ட்ரால்ங்கிறது வேற. அதே மாரி ஒரு 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 30 வருஷத்துக்கு முன்னாடி கொலஸ்ட்ரால் லெவல் என்ன? 310. அது வந்து ஒண்ணும் இல்ல கொலஸ்ட்ரால். அதுக்கு மேல தாண்டுனா பார்த்துக்கலான்னு. இப்போ ம். 190. அப்ப அப்பா! எத்தன பேர் பேஷண்ட் ஆயிருக்கிறான்? எத்தன கரெக்ட். லட்சம், எத்தன கோடி பேர் பேஷண்ட் ஆயிருக்கிறான்? அதோட கரெக்ட். மார்க்கெட் வேல்யூ என்ன? இதுதான் பிரச்சனை. அதனால கொலஸ்ட்ரால் நமக்கு ரொம்ப பிரெயின் ஹெல்த், கட் ம். ஹெல்த் இது எல்லாத்துக்குமே கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யாரும் சொல்றதில்ல. ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொலஸ்ட்ரால் நல்லா இருந்தா பிரெயின் ஃபங்ஷனே நல்லாயிருக்கும். ஓ! ஸோ ரொம்ப ரொம்ப ஓகே. இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் உணவ பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம ம். கார் வாங்கும்போது தெரிஞ்சுக்கிறோம்ல. இது இத்தனை பிஹெச்பி, இது இவ்வளோ கியர், இவ்வளோ ஃபாஸ்ட்டா போகும், கரெக்ட், கரெக்ட். இவ்வளோ மெயின்டனன்ஸ் கம்மி, இவ்வளோ இது எதுவுமே நம்ம ஹெல்த்த பத்தி நமக்கு தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது. ம். ஸோ இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யூ கேன் அப்டேட் யுவர் ஹெல்த். இந்த கன்சீவ் ஆகுற டைம்ல வந்துட்டு, இல்ல என்ன ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறோம். ம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா என்ன? அதோட ரூட் காஸ் தான் என்ன? என்னென்ன மாதிரியான விஷயங்கள ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்குள்ள கொண்டு வரலாம் சார்?
பேசிக்காக ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதே ஓகே. மாதிரி லெத்தார்ஜிக் லைஃபு, ஓகே. மல்டிவிட்டமின் டெஃபிஷியன்சி. இதுதான் மேஜர் காஸ் டு இன்க்ரீஸ் த ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஓகே. ஓகே. இப்போ நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் இதே மாதிரி இட்லி, தோசை இதே மாதிரி சாப்பிட்டீங்க, லெத்தார்ஜிக்காக ம். நீங்கள் ஆக்டிவ் ஆகிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அதில் இருக்கிற சத்துக்களையாவது பிரித்து உடம்பு எடுத்துக்கும். ம். இல்லைன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ ஆக்டிவ் செல்ஸ், நான் ஆக்டிவ் செல்ஸுங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இந்த மெட்டபாலிசம் யாராருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. ம். குறைவாக இருக்கிறவங்களுக்கு டிசீஸ் வரும். அது வந்து ஃபஸ்ட்டு ஹார்மோனில் தான் ஸ்டார்ட் ஆகுமே. ம். ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது தான் இப்போ இந்த ஹார்மோன் பொதுவாக பெண்கள் அதிகமான ஹார்மோன் இம்பேலன்ஸ்குள்ளே போயிட்டு வருவாங்க. பிசிஓடி, இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, அப்புறம் கன்சீவ் ஆகிறது, போஸ்ட் நேட்டல், ப்ரீ நேட்டல், இப்படியே ஒவ்வொன்றா. அப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் அதே மாதிரி மெனோபாஸ் டைம், மூட் ஸ்விங் ஆகுது அப்படின்னு. கரெக்ட். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த 3 தான். இதை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் இந்த மெனோபாஸா அப்படியெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இப்போ எங்கள் மதர் தான் அடிக்கடி சொன்னேன், சும்மா 10 மாதம் தூக்கி சுமந்தோம் அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைடா சொல்லுவாங்க. ஓ! அது 10 மாதம் சுமக்கிறது சாதாரண விஷயம். அப்படி ஒரு நாங்கள் வெயிட் தூக்குற மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது. கூலாக அதை ஹேண்டில் பண்ணுற மெத்தட் இருக்குதுன்னுவாங்க. ஓ! கரெக்ட். ஓகே. ஸோ அப்படிதான் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லேடி கிட்ட கேட்க அவங்க அதான் சொல்லுவாங்க. கரெக்ட். அந்த டைம்ல இருந்தவங்க ஒன்றும் அதான் பெருசாக சொல்லுவாங்க. தெரியாதுன்னு. அது பெரிய இப்போ டாஸ்காவே இப்போ சொல்ல என்னமோ ஐயோ மாட்டாங்க. பயந்து அது ஏதோ டவான் கீழே விழுந்துருப்போம் அப்படிங்கிற ஃபீல்டே இருக்கிறாங்க இல்லையா? ம். ஸோ இந்த மைண்ட் ஸ்ட்ரென்த், இந்த விஷயம்லாம் இருந்தால் நம்ம வி கேன். அந்த டைம்ல மிஸ்கேரேஜஸ்ன்றது வந்து ரொம்ப குறைவா கம்மி. இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு என்ன பண்ணாலும் அதாவது ஒரு 6, 7 மாசத்துக்கு அப்புறம் மிஸ்கேரேஜ் ஆகாது படுக்க அப்படின்னு வச்சிடறாங்க ஜெனரலா எதிரிக்காத. ஆனா 6, 7 மாசத்துக்கு அப்புறமா இப்போ அப்பயும் வந்துட்டு மிஸ்கேரேஜ்லாம் நடக்குது இல்லையா சார்? அதுக்கெல்லாம் என்ன முக்கியமான காரணமா இருக்கும்? இல்லை எல்லாத்துக்குமே இதை வீக்னஸ் தாங்க காரணம். இப்போ நீங்கள் அந்த பீரியட் டைமில் அன்றைக்கி காலத்தில் அந்த அந்த விஷயம் இந்த ப்ரொசீஜர் இருக்குது பார்த்தீங்களா? உளுந்துங்களி, ம். நல்லெண்ணெய், முட்டை இதை கொடுக்காத ஆட்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் இருக்கவே இருக்காது. அந்த ஊரில் அது ஒரு புரோட்டோக்கால் நடந்து அது ரிச்சுவல் நடந்தே தீரும். கட்டாயம். இப்போ அப்படி கிடையாது. பட் சிட்டி அப்படியே லைஃப்ல அது பாசிபிள் இருக்குது, ஆனால் செய்யறது இல்லை. என்னத்தை பார்த்துக்கலாம், மல்டிவிட்டமின் இருக்குது, டாக்டர் இருக்கிறாங்க. கரெக்ட். அதை பற்றியே எனக்கு ஹெல்த் அவேர்னஸ் இங்கே ரொம்ப கம்மி. அதான் உண்மை. இதே விஷயத்தை நம்ம ஃபாரினில் போய் பேசினா அப்படி அள்ளிக்குவோம். இதான் உண்மை. இங்கே அவேர்னஸ் கம்மி தான். இந்த எக்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ற ஒரு மெத்தட் அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது கருமுட்டைகளை வந்து ஃப்ரீஸ் பண்றது. பட் அது வந்துட்டு இஸ் இட் நெசசரி சார்? 30 வயசுக்கு மேல ஒருத்தர் கருத்தரிக்கிறதுன்ற அவ்வளோ கஷ்டமான டாஸ்கா? ஏங்க நான் 52 வயசுல ஒருத்தர் பீரியட் நின்னவங்களாம் மறுபடியும் வர வச்சு கன்சீவ் பண்ணிக்கிறோம். ஓ! எங்ககிட்ட இருக்க ரெக்கார்டு இருக்குது. என்ன சொல்றீங்க? இல்லை பாசிபிள் தானே. அவங்களுக்கு என்ன 56 வயசு 57 வயசு வரைக்கும் இப்போ எங்கள் ஃபேமிலியெல்லாம் நாங்கள் பெரியவங்களெலாம் பார்க்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கு. 56 வயசு வரைக்கும் ஏஜ் பீரியட் வந்துட்டு இருந்தவங்க இருந்தாங்க. ஓ! இப்போ இங்கே 40 போதே மெனோபாஸ் செய்கிறான். அப்படியெல்லாம் எக்ஸாக்ட்லி. கிடையாது. அதுதான் கிடையாது. அதுதான் அந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஜம்முன்னு இருக்கிற ஒரு ஆளுக்கு அதாவது பிரச்சனை இருக்குதான்னு கேளுங்க. நல்ல ஃபுட் எடுத்துக்கிறாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஒரு ப்ரோட்டோக்கால் அவங்ககிட்ட இருக்குதுங்கிறவங்ககிட்ட இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. இருக்கவே இருக்காது. நீங்கள் நல்லா பார்ப்பீங்களா, நல்லா எங்கே இருக்கிறாங்கன்னு 50 வயசு இவ்வளோ அழகாக இருக்காங்க. கரெக்ட், கரெக்ட். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்க நல்ல பீரியட் வருங்க. ஏன்னாப்பா அதெல்லாம் இல்லைங்க. இப்போ 18 20 வயசுலேயே ஏதாவது எனக்கு பீரியட், ஐயோ நான் பீரியட் சார் நான் வர முடியாது, இன்னைக்கு லீவு. அந்த காலத்தில் அது ஒரு மேட்டரே இல்லை. அவன் பாட்டுக்கு வேலைக்கு செய்வான் போவான். இதுதானே உண்மை. ஸோ அந்த ஹெல்த்து தாங்க. ஹெல்த் இருந்தால் இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அழகாக இதை ஹேண்டில் பண்ணலாம். இது வந்துட்டு பொதுவா பெண்களுக்கு தான் வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதே மாதிரி ஆண்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஃபர்டைல்ன்ற விஷயம் வந்துட்டு நிறைய இருக்குதான். ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்னால ஆண்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும்? அதெல்லாம் எப்படி சார் சரி பண்றது? எல்லாத்துக்குமே போத் ஆர் சேம். அதாவது டயட் அண்ட் ரெஜிமெண்ட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரி தான். இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஆனால் இப்போ ஜென்ஸுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணாவே என்ன சொல்லுவான், நான் இன்றைக்கி 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் ஹேட் செக்ஸ் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம பேஷண்ட் உட்காரும்போது கேட்டால் ஃபஸ்ட்டு ஃபெர்டிலிட்டியோ இல்லை ஏதாவது வந்து உட்காரும்போது கேட்டால் சார் வீக்லி ஒன்ஸுங்க சார், வீக்லி ட்வைஸுங்க சார், இதே பெரிய விஷயமா சொல்லிட்டு இருப்பான். இப்போ வரவங்ககிட்ட அப்படி தான் இருக்குது. 90% டெய்லி செக்ஸுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. அதாவது அந்த அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ண அந்த டைம் ஏன்னு யோசிச்சு பார்த்தா தான் இப்போ பிரச்சனையே. அப்போ கவுண்ட் கம்மியாகுது, நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எடுத்துக்கிறோம், அதிகமாக ஜங்க் ஃபுட் எடுக்கிறோம், எல்லாத்துக்கும் மெடிசன் கண்டமேனிக்கு. இப்போ நம்மளே போய் செல்ஃப் மெடிக்கேஷன், அது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ இதெல்லாம் பார்க்கணும். ஒரு தடவை ஒரு காய்ச்சல் வந்து நம்ம மருந்து எடுத்துட்டோம்னா அந்த காலத்தில் கொஞ்ச நாள் கஞ்சியை கூடி அதை பண்ணி இதை பண்ணி நல்லா அந்த மாதிரி மறுபடியும் ரிவர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் கிடையாது. இப்போ மருந்து சாட்டி ஆன்டிபயோட்டிக் அடுத்தது போ. அப்போ இன்றைக்கி இது 250 mg போட்டு 10வது அடுத்த தடவை வந்துச்சுன்னா நீ 500 mg போடணும். அப்போ ஏதோ ஒரு ஆர்கன் வீக் ஆகுது. இப்படி தான் நோய் வருது, நோயோட தொடக்கமும். இப்போ கவுண்ட்டு கரெக்டாக இருக்கணும்னா நான் அந்த அளவுக்கு ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டா ஜென்ஸுக்கும் கவுண்ட்டு இந்த தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் கரெக்டாக தான் இருக்கும்.
அண்ட் அதே மாதிரி இந்த கருஞ்சீரகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆமா. இருக்குல்ல. கருஞ்சீரகம், ஓமம், ஆ, வெந்தயம் ஆ. இதெல்லாம் பொதுவாவே பரவால்ல. வந்துட்டு இந்த கர்ப்பப்பைய வந்து சுருக்கும் அப்படின்ற ஒரு ஆமா. விஷயம் இருக்கு. அது உண்மையா? இல்ல உண்மதான், உண்ம. கருஞ்சீரகம் எல்லா நோய்க்குமே நல்லது. ஓகே. ஆமா. யுனானில சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து ம். கருஞ்சீரகம். அது நீங்க ரெகுலராவே சாப்பிடலாம். ஓகே. டைஜஷன் நல்லாயிருக்கும், நியூரோ நல்லாயிருக்கும், கண் பார்வை நல்லாயிருக்கும். அது ஒரு அமிர்தம் மாரியான விஷயம். ஸோ ம். அந்த எண்ணெய டெய்லியுமே நீங்க யூ கேன் டேக் ஒரு 5 ml டெய்லி இல்ல சில சாப்பிடலாம். பேர் இந்த கஷாயமா வச்சு கஷாயம் வச்சு குடிக்கிறாங்க. குடிக்கலாம். ஆனா பெண்கள் வந்து குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா கர்ப்பப்பை சுருங்கிடும்னு சொல்றாங்களே. அது மித்தா? இல்ல ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாமா? தான் சுருங்கும். ரொம்பலாம் சுருங்காது. அதெல்லாம் பொய். ஓகே. ஆமா. நமக்கு வர பேஷண்ட்ஸ்க்கே நெறைய பேருக்கு நம்ம கருஞ்சீரக எண்ணெய் குடுப்போம். ஓ! அது தப்பு இல்லையே! அது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே. சுருங்கணும். அதாவது இப்ப நெறைய பேருக்கு பல்கி யூட்ரஸ் இருக்குது. நீங்க பார்த்துருப்பீங்க. போஸ்ட் ம். டெலிவரி பார்த்தீங்கன்னா, கரெக்ட், கரெக்ட். பல்கி யூட்ரஸே வராது அந்த காலத்துல. அப்படி ஒரு விஷயமே இல்ல. ஏன்னா, அந்த அந்த உங்களுக்கு குடுப்பாங்க. அந்த தெங்கின் பூக்களைன்னு சொல்லிட்டு ஒரு ம். லேகியம் இருக்கும். லேகியம் ஆமா. குடுப்பாங்க. அதே மாரி இப்ப கூட நம்ம சௌபாக்கிய சுண்டின்னு ஒண்ணு குடுக்குறாங்க. சௌபாக்கிய சந்தி. இதெல்லாம் வந்து இப்ப கவர்மெண்ட்டே கூட குடுக்குறாங்க. ஆ. ஃப்ரீயா குடுக்குறாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல சாப்ட்டுருந்தாங்க. அந்த குழந்தை பிறந்து ம். 15 நாளைக்குள்ள அத்தன உணவுகளும் குடுத்தாகணும். அது அப்பதான் அலர்ஜிக் சிம்ப்டம் வராது. இப்ப நீங்க ம். ஸ்கின் அலர்ஜி, ஃபுட் அலர்ஜின்லாம் கரெக்ட். வருது. அதெல்லாம் வராது. லாக்டிக் அலர்ஜி, குளூட்டன் அலர்ஜி எதுவுமே வராது. அந்த 15 நாள் தாய் என்ன சாப்பிடுறாங்க? ம். சிக்கன் சாப்பிடணும், மட்டன் சாப்பிடணும். அவங்க நான்வெஜ்ஜா இருந்தா, ம். வெஜிடேரியன்னா என்னென்ன ஃபுட் இருக்கோ, பருப்பு, கேஸ் வரக்கூடியது அத்தனையும் சாப்பிட்டுறணும். உடம்பு பழகுற மாதிரியான பழகுறக்கு. அந்த விஷயங்கள். 15 ஓ! நாள் அந்த பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஆமா. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண வச்சுட்டீங்கன்னா, குழந்தைக்கும் அலர்ஜி வராது, பெரியவங்களுக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே சமயத்துல அந்த ரிட்ரீவ் பண்ற மாரி, அந்த யூட்ரஸ மறுபடியும் பழைய நிலைக்கு திருப்புற மாரி, ம். நீங்கான விஷயங்கள சிலது செய்வாங்க. ம். அப்ப யூட்ரஸ் ரீலொகேட் ஆயிரும். இப்ப நம்ம என்லார்ஜ் ஆனா அப்படியே விட்டுர்றாங்க. அத ம். பல்கி யூட்ரஸ். அப்புறம் மெனோரேஜியா வருது. ப்ளீடிங் அதிகமாகுது. ஆமா. அப்புறம் ஃபைப்ராய்டு வருது. இதெல்லாம் வராது அந்த காலத்துல. ம். ஸோ அதான் அந்த ப்ரீநேட்டல், போஸ்ட் நேட்டல் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல இந்த நேச்சுரல் டெலிவரி பண்றதுக்காக இந்த தன்வந்தரம் கேப்சூல் 6 மாசத்துலேருந்து குடுக்க ஆரம்பிப்பாங்க. 4 ஓகே. மாசத்துலேருந்தே. ஓகே. சாயந்தரம் ஆனா அந்த ஜீரக கஷாயம் வச்சு, அதில நல்லா இது ம். பண்ணி அதை குடிச்சு கொஞ்சம் நெய் வெண்ணெய் போடுவாங்க. இது போட போட அந்த பெல்விக் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். இப்ப நேச்சுரல் ஓகே. டெலிவரி இன்டியூஸ் பண்ணும். ஓ! ஸோ இதெல்லாம் நெறைய விஷயம் இருக்குது. ஸோ கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே பொறுமையா வந்துட்டு நீங்க விளக்கமா தேங்க் யூ. பதில் சொன்னீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க் தேங்க் யூ யூ. சோ மச். தேங்க் யூ.